நீங்க எவ்வளவு தூரம் உங்களால நம்ப முடியுதோ அவ்வளவு தூரம் தான் உங்களால அடைய முடியும். அப்ப எனக்கு இது நல்லா புரியுது. நம்புறது நம்புவோம், பெருசா நம்புவோம். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். ஆனா நம்ம இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல, நம்ம அந்த மாதிரி பெருசா திங்க் பண்ண முடியாது. திங்க் பண்ணோம்னாலும் உள்ள திங்க் பண்ண மாட்டோம். உள்ள எது திங்க் பண்றீங்களோ அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிலீஃப் சிஸ்டம். வெளியில இல்ல. பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் அதை திங்க் பண்ணணும் அப்படின்னா அங்கிருந்து வெளியில வந்து நீங்க நம்பணும். உங்களோட சேலஞ்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு என்ன அப்படின்னா சேலஞ்சஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாது. ஆனா சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க சேலஞ்சஸ் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அச்சீவ்மெண்ட்டுக்கு மெயின் ஃபார்முலாவே என்ன அப்படின்னா, சேலஞ்சஸ் இருக்கும்போது சேலஞ்சு நீங்க பண்ணணும். அப்ப உங்களுக்கு என்ன இருக்கணும்? உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஓப்பன் மைண்டா இருந்தீங்க அப்படின்னா, ஓப்பன் மைண்டா நீங்க எப்ப நீங்க ஆகுறீங்களோ அன்னையிலிருந்து நீங்க கண்டினியூஸா குரோ ஆகிட்டே இருப்பீங்க. நீங்க நான் ஸ்டாப்பா குரோ ஆகும். உங்களை யாருமே வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. ஓப்பன் மைண்டா நீங்க இல்லை அப்படின்னு வச்சோம், க்ளோஸ்டு மைண்டா இருக்கிறீங்க, நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிறீங்க, பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு உண்மையிலே பிரச்சனைகள் இருக்கு, நீங்க சத்தியமா சொல்றேன், நான் ஒரு நாளும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. ஜெயிக்காதவங்க அத்தனை பேரும் க்ளோஸ்டு மைண்ட்ல இருப்பாங்க. நீங்க ஓப்பன் மைண்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். என்ன நீங்க செய்யணுமோ அதை 100க்கு 100 உடனே நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க லைஃப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். நீங்க யாரு, உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, உங்களோட கடந்த காலம் என்ன, இப்போ ப்ரெசென்ட்ல உங்களோட கண்டிஷன் என்ன, இது எதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, உங்க அச்சீவ்மெண்ட்டுக்கு தடை கிடையாது. நீங்க நினைக்கலாம், நான் இப்ப கஷ்டத்துல இருக்கிறேன், நான் ஒரு சாதாரணமான ஆளு, அச்சீவ் பண்றது கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறது கரெக்ட். இல்ல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு யார் யாரெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துலேயும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில அச்சீவர் ஆனதுக்கு அவனோட பிகினிங் ஆஃப் த பிகினிங் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சாதாரணமான ஆளா இருக்கும். அச்சீவ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயம் ஆகிறதுக்கு முன்னாடி அது சாதாரணமா இருக்கும்.